வணக்கம். ஆன்மீக செய்திகள். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் தை மாத பிறப்பு மற்றும் மகா சங்கராந்தியை முன்னிட்டு நம்பெருமாள் புறப்பாடு நடைபெற்றது. நம்பெருமாள் பாண்டியன் கொண்டை அணிந்து கிளிமாலை, மறுவில் விமான பதக்கம், முத்துச்சரம், காசுமாலை உள்ளிட்ட திருவாபரணங்களை அணிந்து முழுஸ்தானத்தில் இருந்து உபய நாச்சியார்களுடன் பல்லக்கில் எழுந்தருளி பிரகாரங்களில் வலம் வந்தார். சங்கராந்தி மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். மங்கள ஆரத்தி காண்பிக்கப்பட்டு பொதுஜன சேவை கண்டருளி பின்னர் முழுஸ்தானம் சென்றடைந்தார். திரளான பக்தர்கள் நம்பெருமாளை வழிபட்டனர். முன்னிட்டு மூலவர் சுப்பிரமணியர் தங்க கவசத்தில் எழுந்தருளினார். வழக்கமாக கோயில் மடப்பள்ளியில் வெண்கல பானையில் தயாரான பிரசாதம் சுவாமிக்கு நைவேத்தியம் செய்யப்பட்டது. தைப்பொங்கலை முன்னிட்டு 5 மண் பானைகளில் பொங்கல் செய்து உச்சிகால பூஜையில் சுவாமிக்கு படைக்கப்பட்டு பொங்கல் நைவேத்தியம் நடைபெற்றது. மூலஸ்தானத்தில் எழுந்தருளியுள்ள கற்பக விநாயகர், துர்கை, சத்தியகிரீஸ்வரர், பவளக்கனிவாய், பெருமாள் ஆகியோர் வெள்ளி கவசத்தில் எழுந்தருளினர். சுவாமிகளுக்கு பொங்கல் படையலிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அதிகாலை முதல் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்த வண்ணம் உள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் பந்தலூர் சுற்றுவட்டார கிராம மக்கள் ஆண்டுதோறும் மார்கழி மாதம் முழுவதும் ராமர் பஜனை நடத்தி வருகின்றனர். மார்கழி மாதத்தின் முதல் நாளிலிருந்து கிராம கோயில்களில் சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. இளைஞர்கள் அதிகாலை ராமர் விளக்கு எனப்படும் கம்பம் விளக்கு ஏற்றுவர். பின்னர் அதனை கிராமத்தில் உள்ள வீடுகளுக்கு ஊர்வலமாக எடுத்து சென்று பூஜை செய்வர். அதனைத் தொடர்ந்து சூரிய உதயத்திற்கு முன்பாக மீண்டும் கோயிலுக்கு திரும்புவது வழக்கம். இளைஞர்கள் டோலாக் இசைக்கருவி இசைத்து ராமபிரானின் வரலாற்றை எடுத்துரைக்கும் பக்தி பாடல்களை பாடுவர். மார்கழி மாதம் முழுவதும் நடைபெறும் இந்த ஊர்வலம் தைப்பொங்கல் முதல் நாளான பொங்கல் தினத்தன்று நிறைவு பெறுவது வழக்கம். இந்த ஆண்டு மார்கழி 1ஆம் தேதி தொடங்கிய ராமர் பஜனை ஊர்வலம் 1 மாதம் தொடர்ந்து நடைபெற்று இன்று பொங்கல் தினத்தில் நிறைவு பெற்றது. வீட்டிற்கு வரும் ராமர் தீபத்தை மக்கள் பயபக்தியுடன் வரவேற்றனர். ஒவ்வொரு வீட்டின் வாசலிலும் கரும்பு பூக்கள் கட்டி அலங்கரித்தனர். அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் ராமரின் திருப்படம் வைத்து ஊர்வலம் சென்றனர். வீடு வீடாக சென்ற சப்பரத்தில் ராமருக்கு சிறப்பு பூஜை செய்தனர். இறுதியாக ஊர்வலம் கோயிலில் நிறைவு பெற்றது. ராமருக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் நடந்தது. அன்னதானம் வழங்கப்பட்டது. ராமநாமம் முழங்க பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து மனம் உருகினர். மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் அமைப்பு சார்பில் முக்தியடைந்த ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகா சுவாமிகளின்
திரு நட்சத்திரமான அனுஷ உற்சவம் மதுரை SS காலனி SMK திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. ஸ்ரீ மகா பெரியவர் விக்கிரகம் மற்றும் வெள்ளி பாதுகைக்கு திருமஞ்சன திரவிய பொடி, மஞ்சள் பொடி, பஞ்சகவ்யம், பால், பஞ்சாமிர்தம், தேன், நெய், இளநீர், திருநீறு, சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேகங்கள் செய்யப்பட்டது. தொடர்ந்து ருத்ராபிஷேகம் நடைபெற்றது. சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனைகள் காட்டப்பட்டது. நிகழ்வினை சந்தோஷ் சாஸ்திரிகள் தலைமையிலான வேத விற்பனர்கள் நடத்தினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் நிறுவனர் நெல்லை பாலு செய்திருந்தார். நிகழ்வில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது.